அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சிவபெருமானுக்கு சோமவார விரதம் இருப்பதால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதற்கான நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சோமவார விரதத்தின் மூலமாக குடும்ப ஒற்றுமை என்பது வளரும், குடும்பத்திலே மன மகிழ்ச்சியோடு நாம் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இதற்கான நேரடியான பதில். அதாவது ஒரு குடும்பம்னு இருந்தாலே நிறைய பிரிவினைகள்லாம் வரத்தானே செய்யும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கும். குறிப்பாக நம்ம மற்றவாளை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல, இந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வந்துட்டா ரொம்ப சிரமம் தானே. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை தருவதுதான் இந்த சோமவார விரதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலி இது என்ன சார் சோமன் அப்படின்னு சொன்னால் சந்திரனை தானே குறிக்கும். அதாவது அதனால தானே திங்கட்கிழமையில விரதம் இருக்கணுமா? இது சந்திரனுக்குரியதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இது சந்திரனுக்குரியது இல்லை. சந்திரன் முதலிலே இந்த விரதத்தினை மேற்கொண்டு பலன் பெற்றதால் இதற்கு சோமவார விரதம் என்று பெயர் வந்தது. ஆக்சுவலி சோமாஸ்கந்தர் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? நம்ம பரமேஸ்வரனை தானே சொல்லுவோம். அதாவது சோமன் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, பார்வதி பரமேஸ்வரனுடைய அந்த இணைவினைத்தான் இந்த சோமன் என்கின்ற வார்த்தையானது குறிக்கிறது. மற்றொரு பொருள்தான் சந்திரன் என்கின்ற பொருள். இந்த விரதத்தினை மேற்கொண்டுதான் சோமன், அதாவது இந்த சந்திரனானவன் தன்னுடைய மாமனாராகிய அந்த தக்ஷ பிரஜாபதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தக்ஷனால் பெற்ற சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றானாம். ஒரு முறை இந்த சந்திரன் அந்த தக்ஷனுடைய சாபத்தை பெற்று விடுகிறான். அதன் காரணமாக இவன் நோய்வாய்ப்பட்டு விடுகிறான். அதிலிருந்து மீள்வதற்காக இந்த சோமவார விரத முறையை மேற்கொண்டு அதிலிருந்து மீண்டதோடு பரமேஸ்வரனுடைய அந்த சிரசிலேயே இடம்பெற்று விட்டான்னு சொல்றோம் இல்லையா. பிறை சூடன் அப்படின்னே பரமேஸ்வரனுக்கு பேர் தானே. சந்திரசேகரன் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த பிறை சந்திரனையே தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டிருப்பார் இல்லையா பரமேஸ்வரன். ஆக அந்த சந்திரனுக்கு அனுகிரகம் செய்ததால் இந்த விரதமானது சோமவார விரதம் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. இப்படியே நம்ம அஸ்ட்ராலஜிக்கலி டச் பண்ணி பார்த்தோம்னா, இந்த சந்திரனைத்தான் மனோகாரகன் என்று சொல்கிறார்கள். மன சஞ்சலம் என்பது மனிதனுக்கு வருவது இயற்கை. இவனுக்கு இருக்கக்கூடிய இந்த மன சஞ்சலத்தை போக்கக்கூடிய வலிமை என்பது இந்த சோமவார விரதத்திற்கு உண்டு. சோமவார விரதம் சொன்னா ரொம்ப பெருசா கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை. திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில எழுந்திருச்சு ஸ்நானத்தை பண்ணிட்டு பரமேஸ்வரனை தியானம் பண்ணி ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி ஒரு 11 முறை உச்சரித்து விட்டு அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று, டைம் இருந்ததுன்னா நான் சொல்றேன், காலையிலே போயிட்டு அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று அந்த வெளிப்புற பிரதட்சணங்கிறது இருக்கு இல்லையா, அதை ஒரு 11 முறை சுற்றி வந்தாலே போதுமானது. இப்படி சுற்றி வந்து பரமேஸ்வரனை வணங்கும் பொழுது நம்முடைய மன சஞ்சலம் என்பது நீங்கும்னு சொல்றார். குறிப்பாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு என்பது நீங்கும். இதை மாத்திரம் சொல்லலை, ஜாதகத்தில் சந்திரனால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் அத்தனையுமே இது நீக்கும் அப்படின்னு சொல்றார். திருமண தடையை நீக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தரும். இதெல்லாம் எல்லா விரதத்திலையும் சொல்லியிருந்தா கூட ஸ்பெஷலாக நம்ம சொல்லணும்னா உடல் ஆரோக்கியம் பெறும் அப்படின்னு சொல்றார். மனநிலை நன்றாக இருந்தாலே உடல் ஆரோக்கியம் என்பதும் தானா வந்துருந்தானே. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா இந்த ஸ்கின் டிசீசஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த தோல்ல தேவையில்லாம ஒரு அலர்ஜி வருது சார், ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவா நான் ஒன்று அப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு அலர்ஜி ஆயிடுறது, ஒரு கொசு கடிச்சா கூட என்னுடைய தோல் ரொம்ப வேற மாதிரி ஆகி போயிடுறது, இந்த மாதிரி என்னுடைய தோல் மூலியமாக எனக்கு அலர்ஜிங்கிறது வர்றதுன்னு சொன்னா அதற்கு காரணம் ஜாதகத்திலே அவர்களுக்கு சந்திரன் என்பவர் பலவீனமான நிலையிலே இருப்பார். இப்படி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் ஒரு சந்திரன் சனியோடு சேர்க்கையோ அல்லது சந்திரன் கேத்துவோடு சேர்க்கையோ அல்லது அவர்களுக்கு ஒரு கேத்து திசைங்கிறது நடந்தால் மட்டும்தான் இது மாதிரி இந்த ஸ்கின் டிசீசஸ் அப்படிங்கிறது வரும். இந்த தோல் நோய், தோல் சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது இந்த சோமவார விரதம். இதனுடைய பலன் அபரிமிதமானதாகவே இருக்கும். நீங்க நிச்சயமா இதை பார்க்கலாம். அதாவது இவங்க எப்படி சொல்றாங்க ரூல்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கார்த்திகை சோமவார நாளிலே நீங்கள் இந்த விரதத்தினை துவங்கலாம்னு சொல்றார்.
கார்த்திகை சோமவாரம் என்பது ரொம்ப ஸ்பெஷலா சொல்லியிருக்கா. ஆனா கார்த்திகை மாதம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சோமவாரம், இப்ப இன்னைக்கே நம்ம சோமவாரம், இன்னைக்கு திங்கட்கிழமைன்னு எடுத்துட்டா இன்னைக்கே கூட அந்த விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சோமவார அமாவாசைங்கிறது வருது இல்லையா, அதாவது திங்கட்கிழமையும் அமாவாசையும் ஒன்றாக சேர்கிறது அல்லவா, அன்னைக்கு கூட நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆவணி மாத அந்த திங்கட்கிழமை நாளில் கூட ஆரம்பிக்கலாம்னு ஒரு சாஸ்திரம் சொல்றது. இப்படி ஏதோ ஒரு திங்கட்கிழமை நாளிலே இந்த விரதத்தினை ஆரம்பித்து ஒரு 11 முறை சிவாலய பிரதட்சணம் வந்து வணங்கி இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது, இந்த மாதிரி எத்தனை வாரம் சார் தொடர்ந்து பண்ணணும்னு சொன்னா, இந்த சந்திரனுடைய அந்த கலை அப்படின்னு வரும்பொழுது ஷோடச கலைங்கிறா. ஷோடசம் சொன்ன 16. இந்த மாதிரி தொடர்ந்து 16 வாரங்கள் இந்த சோமவார விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு அந்த விதிமுறை என்பது சொல்கிறது. தொடர்ந்து இந்த 16 வாரங்கள் இந்த விரதத்தினை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அதற்கான பலனை நீங்கள் அனுபவபூர்வமாகவே காண முடியும். அதாவது ஏதாவது ஒரு பர்பஸ் வச்சுக்கணும். என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், இல்லைன்னா என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கு, இல்லை நமக்கே இருக்குன்னே வச்சுப்போமே, எனக்கு ஒரு தோலில் வந்து ஒரு அலர்ஜி வந்துடுது, அல்லது நான் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மன சஞ்சலத்தில் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவா என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு திங்கட்கிழமை நாளிலே இந்த சோமவார விரதத்தினை மேற்கொண்டு பரமேஸ்வரனை வணங்கி வர வேண்டியது. தொடர்ந்து 16 வாரம், 16 வாரங்கள் அதிகபட்சமாக ஒரு 4 மாதம் தானே. இந்த 4 மாதத்திலேயே நாம் நன்றாகவே அதற்கான பலனை அனுபவித்து உணர முடியும். அந்த 16வது வாரம் பூர்த்தி ஆகும்போது பார்த்தோம்னா நிச்சயமாக நாம் முழுமையான மன சந்தோஷத்தோடு இருப்போம். அந்த கடைசி வாரம் பூர்த்தி ஆகும்போது என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்மால் முடிந்த அந்த நைவேத்தியங்களை செய்து அங்கே சிவாலயத்திலே வைத்து நைவேத்தியம் செய்துவிட்டு வருகின்ற பக்தர்களுக்கு எல்லோருக்கும் விநியோகம் செய்ய வேண்டியது. இதன் மூலமாக நம்முடைய வாழ்விலே அந்த சந்திரனுடைய அனுகிரகத்தோடு மன மகிழ்ச்சி என்பது என்றென்றும் நீடித்திருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.